வினோத், சொல்லுங்க. அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அங்க தலைமை கழகத்துக்கு வந்துட்டாங்களா? அங்க நடக்கிற நிகழ்வுகளை சொல்லுங்க. வினோத், சொல்லுங்க. அதிமுக தலைமை கழகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வந்துட்டாங்களா? அங்க இருக்க நிகழ்வுகளை சொல்லுங்க. எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டா அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது ஏராளமான தொண்டர்கள் கூடியுள்ளனர். இங்கு எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவும் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10:45 மணி அளவில் இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர உள்ளனர். இந்நிலையில் அங்கு வரக்கூடிய, அதாவது அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்து இருக்க அவை சண்முகம் சாலையில் சாலை நெடுகிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் வழி நெடுகிலும் தங்களுடைய சசிகலாவை வரவேற்பதற்காகவும் முதல்வர் வரவேற்பாகவும் காத்திருக்கின்றனர். இது தவிர அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலையில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அங்கு மாலை அணிவிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவை சண்முகம் சாலையில் போக்குவரத்து, அதாவது அதிமுக தொண்டர்களுடைய அதிக அளவில் இங்கே குவிந்துள்ளதால் அச்சாலை அவை சண்முகம் சாலைகள் போக்குவரத்து முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் அனுப்பி போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இங்கு பாதுகாப்பு பணிக்காக கூடுதல் ஆணையர், காவல்துறை கூடுதல் ஆணையர் தலைமையில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில சரியாக 10:45 மணி அளவில் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வரவிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவும் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவைத்தலைவர் மதுசூதனன் ஆகியோர்கள் இந்த இடத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட பிறகு இங்கு எம்ஜிஆரின் 100ஆண்டு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கும் ராயப்பேட்டா பகுதியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கூடி வரவேற்புக்காக காத்திருக்கிறார். ரஞ்சித்.